சென்னையில் பேருந்து, புறநகர் ரயில், மெட்ரோ ரயில் என அனைத்திலும் பயணிக்க புதிய செயலியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிமுகம் செய்தார். இந்தியாவிலேயே முதன்முறையாக அனைத்து பொது போக்குவரத்துகளையும் இணைக்கும் வகையில் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS தளங்களில் செயல்படக்கூடிய சென்னை ஒன் செல்போன் செயலியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த செயலி அரசு பேருந்து, புறநகர் ரயில், மெட்ரோ ரயில், கேப், ஆட்டோக்களை ஒரே QR பயணச்சீட்டு மூலம் ஒருங்கிணைக்கிறது. இதன் மூலம் பொதுமக்கள் பேருந்துகள், மெட்ரோ மற்றும் புறநகர் ரயில்களில் நிகழ்நேர இயக்கத்தை அறிந்து கொள்ளலாம். UPI அல்லது கட்டண அட்டைகள் வழியாக பயணச்சீட்டுகளை பெற்றிடவும், ஒரே பயணப்பதிவின் மூலம் அனைத்து போக்குவரத்து முறைகளிலும் பயணம் செய்யவும் முடியும். இச்செயலி ஆங்கிலம், தமிழ், தெலுங்கு, கன்னடம் என பல மொழிகளில் மக்கள் பயன்படுத்திடும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. இனி பொதுமக்கள் பயணச்சீட்டு பெற வரிசையில் காத்திருக்காமல் இந்த செயலி மூலம் எளிதாக கட்டணம் செலுத்தி பயணச்சீட்டை பெற்று பயணம் செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுடன் அண்ணாமலை 1 மணி நேரம் ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் போட்டியிட்ட அமமுக அண்மையில் வெளியேறியது. கூட்டணியில் அதிமுக சேர்ந்த நிலையில் டிடிவி தினகரன் வெளியேறினார். இதற்கு பின்னணியில் அண்ணாமலை இருப்பதாக தகவல் பரவியது. அதனை மறுத்த அண்ணாமலை, நண்பர் என்ற முறையில் தினகரனை சந்திப்பேன் என்று கூறியிருந்தார். அதன்படி சென்னை அடையாறில் உள்ள டிடிவி தினகரன் இல்லத்தில் அவரை அண்ணாமலை நேற்று சந்தித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சந்திப்பு சுமார் 1 மணி நேரம் வரை நீடித்ததாக கூறப்படுகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்தித்த நிலையில் டிடிவி தினகரன் அண்ணாமலை சந்திப்பு முக்கியத்துவம் பெற்றுள்ளது.